வணக்கம் நண்பர்களே. நான் வாட்டர்மெலன் சாகுபடி பண்ண போறேன் ப்ரோ. நான் வாட்டர்மெலன் அல்லது மஸ்க் மெலனை நேரடியா சோ பண்ண போறேன். நான் நாத்து வச்சு போட போறது இல்ல. நேரடியா நட போறேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நேரடியா விதை நடும்பொழுது நாத்து நடாம நம்ம பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா முளைச்சு வர்றது அப்படிங்கிறது ஒரு 10 to 15 வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அப்படி முளைக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விதைகள் அப்படிங்கிறது மிஸ்மேச்சஸா முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 20% விதைகள், ஒரு 1000 விதைகள் போறீங்கன்னா ஒரு 850 to 900 விதைகள் மட்டும் தான் முளைக்க வாய்ப்பு இருக்கு. ரிமைனிங் 100 விதைகள் முளைக்காம போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மினேஷன் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். இன்னொரு பார்த்தோம்னா அந்த சாயிலுக்கும் அந்த பிளான்ட்டுக்கும் அந்த மீன்ஸ் அந்த விதைக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் சரியா இல்லாதனால முளைக்கிறதுக்கு தேவையான ஹார்மோன்களை தூண்டி வரதுக்கான அமைப்புகள் இல்லாம போகிறதும் எக்ஸ்ட்ரீமா ஹார்ட் இருக்கிறதும் ஒரு காரணமா அமையலாம். இன்னொன்னு பார்த்தோம்னா பிளான்ட் பயோஸ்டிமுலன்ட் சொல்லக்கூடிய தாவர வளர்ச்சி ஊக்கிகளோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கலாம். சோ நீங்க விதை போட்டு பண்றீங்க அப்படின்னா போடக்கூடிய விதைகள் எல்லாமே 100% முளைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற இந்த பொருளை மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா நல்ல growth இருக்கு. அந்த பொருள் தான் பாத்தீங்கன்னா ஹியூமிஸ்டார் அப்படிங்கக்கூடியது. சோ இந்த ஹியூமிஸ்டார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட் பிளஸ் ஃபோலிக் ஆசிட் கலந்த ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் ஏக்கராக்கு 400 கிராம் உபயோகப்படுத்துறது மூலமாக பார்த்தோம் அப்படின்னா 100% நீங்க போடுற விளைகள் எல்லாத்தையுமே முளைக்க வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா உருவாகும். நான் இந்த ப்ராடக்ட்டை பர்டிகுலர் இதுக்கு முன்னாடி இதே வாட்டர்மெலன்ல நர்சரியா பண்ண ஒரு விவசாயி கொடுத்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுல எப்படி இந்த மேல காட்டப்பட்ட வீடியோல பாத்தீங்கன்னா முன்னாடியே ஒரு ஃபார்மர் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோல அவர் விதையை எடுத்து போட்டிருந்தாரு. அது ட்ரேயா போட்டிருந்தாரு. அதுல நிறைய மிஸ்மேச்சஸ் இருந்தது. முளைக்காம இருந்தது. அந்த பொருள் கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி திக்கா மாறி இருக்கு, எந்த மாதிரிலாம் தண்டு ஊக்கமா வந்திருக்கு, எந்த மாதிரி ஈவன் growth-ஆ வந்திருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. இந்த ஹியூமிஸ்டா அப்படிங்கிற ப்ராடக்ட் 400 கிராம் யூஸ் பண்றது மூலமாக பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் இருக்கக்கூடிய யூஸ் எஃபிஷியன்சி மூலமாக அதிகப்படியான விதை முளைப்பு திறன் உருவாக்க பண்ண முடியும். விதைகளோட தண்டு ஊக்கம் அதிகமாகும். பிளஸ் பார்த்தோம்னா நாத்துகள் புடிங்கி நடும்போது ஈஸியா ஒடிஞ்சு போகாம, ஏன்னா தண்டு நல்லா ஸ்ட்ராங்கா, வேர் நல்லா ஸ்ட்ராங்கா வரதுனால எடுத்து நடும்போது ஹைலி மோர்டாலிட்டி, அதாவது அடிபடாம உடப்படாம எடுத்து முழுசா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கறது இது மூலம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த வீடியோவை நேரடியா நாத்து நடக்கூடிய, நேரடியா விதைகள் நடக்கூடிய, நேரடியா விதைகளை ஊனி நடக்கக்கூடிய வாட்டர்மெலன் விவசாயம் சாகுபடி கொண்ட விவசாயிகளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.